கம்யூதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையை பயன்படுத்தி சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் அப்புறம் வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே கை கொடுக்கும். சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் கீரை நல்லா பச்சையாகவே இருக்கிறதுக்கு நல்லா ஷைனிங்காக வரத்துக்காகவும் நான் ஒரு டிப்ஸும் இதில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா இடையில அந்த டிப்ஸ் உங்களுக்கு இருக்குது. இப்போ வாங்க இந்த பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா அலசி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிய விட்டுக்கோங்க. நான் எடுத்துருக்கிற முருங்கைக்கீரையை பொறுத்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் குறைவாக பயன்படுத்துகிறீங்கன்னா குறைவாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அலசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முருங்கைக்கீரையும் அந்த சுடு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குல்ல, அந்த தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் முக்கியமான ஒரு டிப்பு சொன்னேன்ல, அதே தேங்காய் எண்ணெய் தான். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்க்கும் போது நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையோட நிறம் மாறாது. ஆயில் சேர்க்காமல் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ஒரு லைட் எல்லோ கலரில் தான் வெந்து வந்திருக்கும். நம்ம ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த முருங்கைக்கீரை நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது கிட்டத்தட்ட 3/4 பாகம் அளவு நமக்கு முருங்கைக்கீரை வெந்து வந்துருச்சு. முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்திருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கீரை நல்லா அடியில் தங்கிரும், மேலே தண்ணி நிற்கும். அப்போது நமக்கு கீரை நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அது ஒரு ஓரமாக வடிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதோடு நம்ம நல்லெண்ணெயும் பயன்படுத்தினோன்னா இன்னமுமே ஹெல்த்தி தான். குட்டீஸ்க்கும் நம்ம தாராளமாக இதை ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 வரமிளகாயை ஒன்றும் பாதியமாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா அந்த வாசனை இருக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரமிளகாய் பயன்படுத்திக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு, இப்போது வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கீரையிலேயே உப்பு சேர்த்து வேக வச்சுட்டோம். இப்போ வெங்காயத்தில் கொஞ்சம் உப்போட சுவை இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா முருங்கைக்கீரை, அதையும் சேர்த்துருங்க. பாருங்கள், பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி நல்லா நிறம் மாறாமல் பச்சை கலரில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்கு காரணம் நம்ம சேர்த்த தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா ஷைனிங்காகவும் வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம முருங்கைக்கீரை பொரியல் டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். நம்ம முருங்கைக்கீரையை பயன்படுத்தி முருங்கை பொடி, கடையல், கூட்டு, இந்த மாதிரி எத்தனை ரெசிபிஸ் பண்ணாலும் அதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கும். ஆனால் நம்ம சட்டுன்னு பண்ணுற ஒரு ரெசிபி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை பொரியல் தான். நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையவே சத்துக்கள் நிறைந்த இந்த முருங்கைக்கீரை பொரியலை வாரத்தில் ஒரு முறை நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.